மணிப்பிள்ளைகள் வந்து 4 மெழுகுவர்த்திக்கான வசனங்கள் சொல்லுவாங்க. தீர்க்க தரிசன மெழுகுவர்த்தி, அதுக்கப்புறம் பெத்லஹேம் மெழுகுவர்த்தி, அதுக்கப்புறம் மெய்ப்பர்கள் மெழுகுவர்த்தி, அதுக்கப்புறம் தேவதூதர்கள் மெழுகுவர்த்தி. தீர்க்க தரிசன மெழுகுவர்த்தி ஏசாயா 9:6. நமக்கொரு பாலகன் பிறந்தான், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டான். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 7:14. ஆகையால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவார். அதுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். பெத்லகேம் மெழுகுவர்த்தி மீகா 5:2. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களிலும் சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து என்னிடத்தில் புறப்பட்டு வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்ணத்தினுடையது. மெய்ப்பர்கள் மெழுகுவர்த்தி சங்கீதம் 23:1. கர்த்தரன் மெய்ப்பராக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன். யோவான் 10:11. நானே நல்ல மெய்ப்பன் தன் ஆள்களுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். தேவதூதன் மெழுகுவர்த்தி லூக்கா 2:10-12. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா சனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதினுள்ளே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் எடுத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். லூக்கா 2:13-14. அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இந்த மாதம் தலைப்பு, இதோ நான் ஆதரிக்கிறேன் என் தாசன். ஏசாயா 42. இதோ நான் ஆதரிக்கிற தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேலில் அமர பண்ணினேர். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குவிட மாட்டார், தம் சத்தத்தையும் உயர்த்தவும் மாட்டார், அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெடுநாளை முறியாமலும் மங்கிய திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இளங்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்திற்கு தீர்வுகள் காத்திருக்கும். மத்தேயு 1:21, 23 அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார்.
இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம்.